இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரரும் அதேபோல பிரபல இசையமைப்பாளருமான சபேஷ் அவர்கள் தன்னுடைய 68 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக அக்டோபர் 23ஆம் தேதி காலமானார். சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் அவருடைய உடல் திரையுலகினர் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வச்சுருந்தாங்க. தனது சித்தப்பா உடலுக்கு அஞ்சலி செலுத்திய தேவாவின் மகனும் இசையமைப்பாளரான ஸ்ரீகாந்த் தேவா செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது தனது சித்தப்பா சபேஷின் மறைவு குறித்து சொல்லியிருக்காரு. சபேஷ் சித்தப்பா என்னோட குரு. முதலாக என் விரலை பிடித்து அவர் தான் கீபோர்டு சொல்லி கொடுத்தாரு. என்னோட சித்தப்பாவையும் குருவையும் நான் இழந்துட்டேன். அவருக்கு நான் ஒரு மகன்தான். என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாரு. கீபோர்டில் அவரோட விரல்களை பார்த்து தான் ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆகணும்னு நான் நினச்சேன். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சலில் ஒன்றா பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் இல்லை அப்படின்றத நம்பவே முடியலை. அப்பாவை பார்க்கவே முடியலை. ரொம்ப உடஞ்சிட்டாரு. குடும்பமாகவே நாங்கள் உடஞ்சிட்டோம். அப்பாவோட கான்சர்ட்டில் ஒரு சிங்கமாக வந்து பாடுவார். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறோம்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இசையமைப்பாளர் 40 படங்கள் கிட்ட பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அப்பா அம்மா தவமாய் தவம் இருந்த படத்தில் சாங் கேட்கும் போதே கண்ணு கலங்கிடும். இப்போ கூட டியூடு படத்தில் சரத்குமார் சாருக்கு போட்டிருந்த மயிலாப்பூர் மயிலை மயிலை பாட்டு அவர் பாடினது தான். அவரின் இழப்பு எங்கள் குடும்பத்துக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சபேஷ் தனது சகோதரர் முரளியுடன் இணைந்து சமுத்திரம், தவமாய் தவம் இருந்து, இம்சை அரசின் 23ஆம் புலிகேசி, பொக்கிஷம் உள்ளிட்ட 25 படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இனி எந்த ஜென்மத்தில் நாங்கள் அண்ணன் தம்பியாக இருக்க போகிறோம் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் தேவா அவர்கள் உருக்கத்தோடு பேசியிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் எங்களில் முதல்ல கார் வீடு வாங்கினது அவர் தான், இன்றைக்கி ஆளாக போயிட்டாரு அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப எல்லோருக்குமே இதை கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு புகழ்பெற்ற ஒருத்தர், அதே போல் நல்ல மனம் கொண்டவர். இப்படி திடீர்னு வந்து பார்த்தோன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறது வருத்தமாக தான் இருக்கும். அதே போல் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் அறியப்பட்டிருக்காரு. நம்மளுடைய சார்பாக சபேஷ் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்.